ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. பிஆர்டி நேரடி நியமனம், அரசாணை வெளியீடு. மிக முக்கியமான செய்தி. என்னங்கிறத பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சம்மந்தமா எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த அரசாணையில வந்து பார்த்தீங்கன்னா, பிஆர்டிஇக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா அப்பாயின்ட்மெண்ட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மற்ற தேர்வுகள் கூட இல்லாம பிஆர்டிக்குன்னு தனியா தேர்வுகள் நடத்தப்படும். ஆ அந்த பிளாக் ரிசோர்ஸ் டெக்னிக் எஜுகேட்டர் அப்படிங்கிற அந்த பதவி சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வு மூலமா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாரி மற்ற போஸ்டிங்ஸ்ல இருந்து பதவி உயர்வு மூலமா அந்த பிஆர்டிக்கு வர முடியாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த முறை புதுசா அந்த அரசாணையில வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆ எக்ஸாம் எழுதி மட்டும் தான் அந்த பிஆர்டிஇ பதவிக்கு போ முடியும். பதவி உயர்வு மூலமா அந்த பிஆர்டி பதவிக்கு வர முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாரி இல்ல. இப்ப தனியா அரசாணை வெளியிட்டு இந்த பிஆர்டிக்கு மட்டும் தனியா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த தேர்வு தற்போது வரவிருக்கிறது அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. ஆனா ஸ்பெசிஃபிக்கான ஒரு எக்ஸாமா வரப்போது. பதவி உயர்வுகள் மூலம் இல்லாம ஓகேவா? அந்த பிளாக் ரிசோர்ஸ் டெக்னிக்கல் எஜுகேட்டர் வந்து எக்ஸாம்ஸ் மூலமா டைரக்ட் எக்ஸாம்ஸ் மூலமா வந்து வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் இதில நமக்கு தெரியுது. சரிங்களா? ஸோ அதனால இந்த பிஆர்டிக்கு படிக்கக்கூடிய தேர்வர்கள் படிங்க. இந்த முறை வந்து உங்களுக்கு தனியா தான் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி, எல்லா விஷயமும் கொஞ்சம் யூனிக்கா இந்த விஷயம் இந்த முறை எல்லாமே பண்ண போறாங்க. பிஆர்டிஇ பொறுத்தவரைக்கும். ஃபர்தரா இன்ஃபர்மேஷன்ஸ் போக போக நமக்கு இத பத்தி கிடைக்கும். பட்ஜெட்டுக்கு அப்புறம் எல்லாமே தெளிவா சொல்லுவாங்க. எவ்வளோ வேக்கன்சி, இது எப்படி நியமன முறை, இதுக்குன்னு தனியா ஒரு அறிவிப்பு வெளியிடுவாங்க. டிஆர்பி தரப்புல இருந்து. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது மாரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சார்ந்த உங்களுடைய தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.